ரூபாய் சம்பாதிச்சா 200 ரூபாய்க்கு பிரச்சனை. 1 கோடி வந்தா 2 கோடிக்கு பிரச்சனை. தனுஷ். வணக்கம் செய்தி புனல்லையர்களே. கோலிவுட் நட்சத்திரம் தனுஷ் ஏற்கனவே தெலுங்கில் சார் படத்தில் நடித்து வெற்றி பெற்றுள்ளார். இப்போது குபேரா படத்தில் நடித்துள்ளார். நாகார்ஜுனா முக்கிய வேடத்தில் நடித்துள்ள இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக நடித்துள்ளார். சேகர் கமுலா இயக்கியுள்ள இந்த படத்தை ஆச்சியன் சுனில் நாரங், ராம் மோகன் ராவ் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ளனர். இந்த படம் இந்த மாதம் 20ஆம் தேதி வெளியாக உள்ளது. இதையொட்டி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஹைதராபாத்தில் குபேரா படத்தின் முன்னோட்ட வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தனுஷ் பேசுகையில் தனது தந்தையை நினைவு கூர்ந்தார். குபேரா முன்னோட்ட வெளியீட்டு விழாவில் தனது சாதனைகளை பற்றிய காணொளிகளை கண்டு தனது தந்தையை நினைத்து நிகழ்ச்சியடைந்தார். அவர் பேசுகையில், இந்த காணொளியில் நான் நிறைய சாதித்ததாக கூறுகிறார்கள். ஆனால் என் தந்தை சாதித்ததோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்தவர். விவசாயியாக வாழ்க்கையை தொடங்கினார். இன்று இந்த நிலையை அடைந்துள்ளார். நான் இன்று இங்கே இருக்கிறேன் என்றால் அதற்கு அவர்தான் காரணம். இந்த காணொளியை பார்க்கும்போது என் அப்பா தான் நினைவுக்கு வருகிறார். எனவே முதலில் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என தனுஷ் கூறினார். மேலும் பேசுகையில், குபேரா தனது 2வது தெலுங்கு படம் என்றும் 51வது தமிழ் படம் என்றும் கூறினார். சார் படத்திற்கு முன்பே இந்த கதையை கேட்டதாகவும், ஆனால் கதை வேலைகள் முடிந்து படப்பிடிப்பு தொடங்க சிறிது காலம் ஆனது என்றும் கூறினார். சேகர் கமுலா உயிரை பணயம் வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளார். அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்த போதும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார். சினிமா மீது அவருக்கு அந்த அளவுக்கு பைத்தியம். அவரது இயக்கத்தில் பணிபுரிவது மகிழ்ச்சியாக இருந்தது. ராஜமௌலி சார் சொன்னார், சேகர் கமுலா பிடிவாதக்காரர் என்று. ஆனால் அது நல்ல காரணத்திற்காகத்தான் என்று தனுஷ் கூறினார். நாகார்ஜுனாவுடன் பணிபுரிந்தது பற்றி பேசுகையில், நாகார்ஜுனா சாருடன் பணிபுரிந்தது அற்புதமான அனுபவம் என்றும் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டதாகவும் கூறினார். அவரது படங்களை பார்த்து வளர்ந்ததாகவும் கூறினார். தனது தங்கைகளுக்கு சிறுவயதில் நாகார்ஜுனா மீது கிரஷ் இருந்ததாகவும் அவரை பார்த்து பைத்தியமாக இருப்பார்கள் என்றும் கூறினார். நாகார்ஜுனா சார் ஒரு சிறந்த நடிகர் மட்டுமல்ல, ஒரு அற்புதமான மனிதர் என்றும் அவருடன் பணிபுரிந்தது மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது என்றும் தனுஷ் கூறினார். கதாநாயகி ராஷ்மிகா மந்தனாவை பற்றி பேசுகையில், ராஷ்மிகாவை 1000 கோடி நட்சத்திரம், 2ஆம் கோடி நாயகி, தேசிய கிரஷ், அதிர்ஷ்ட நாயகி என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் அவர் உருவாக்கிய கோட்டை என்றும் தனது கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பு உணர்வாலும் இந்த நிலையை அடைந்துள்ளார் என்றும், ஒரு சிறிய பெண்ணாக தொடங்கி இன்று தேசிய நட்சத்திரமாக உயர்ந்துள்ளார் என்றும், இதில் முழுக்க முழுக்க அவரது கடின உழைப்பே உள்ளது என்றும் கூறினார். அந்த கடின உழைப்பால் தான் இதையெல்லாம் சாதித்துள்ளார் என்றும், 1000 கோடி 2000 கோடி என்பது அவரது கடின உழைப்பின் பலன் என்றும் கூறினார். அவருடன் பணிபுரிந்தது மகிழ்ச்சியாக இருந்தது என்றார். இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத், கலை இயக்குனர் தோட்டா தரணி ஆகியோரை பாராட்டினார். படத்தில் நடித்த நடிகர், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு நன்றி தெரிவித்தார் தனுஷ். அவரது ரசிகர்கள் தனுஷுக்கு பெரிய மாலை அணிவித்து கௌரவித்தனர். 150 ரூபாய் சம்பாதிச்சா 200 ரூபாய்க்கு பிரச்சனை வருகிறது. அதே போன்று 1 கோடி சம்பாதிச்சா 2 கோடிக்கு பிரச்சனை வருகிறது. ஆகையால் எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது. இஎம்ஐ, லோன் என்று எல்லா பிரச்சனையும் உண்டு. பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. நம்மிடம் காசு பணம் இல்லை என்றால் நமக்கு கிடைப்பது அம்மாவின் அன்பு மட்டும்தான் என்று கூறியிருக்கிறார். மேலும் ஒய் திஸ் கொலவெறி பாடலில் அந்த கொலவெறி யார் மீது என்று நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்க, அதற்கு தனுஷ் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.